சகோதரர்களே, எங்களுக்கு வசதி இருக்குதா, பணம் இருக்குதா, அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா, செய்யற ஆக பெரிய பாக்கியமான அமளித்தான், செய்யற ஆக பெரிய சோதனை, பெரிய சாதனை இதுதான். ஊர்ல எல்லாரையும் விட பெரிய ஒரு வீடு கட்டுறதோ, யாருமே கொண்டு வராத வாகனத்தை கொண்டு வரதோ, எல்லாரையும் விட நல்ல ஒரு வியாபாரம் செய்யறதோ, இது இல்ல நாங்க உலகத்துல செய்யற ஆக பெரிய சாதனை. இந்த சாதனை மௌத்தோட முடிஞ்சிடும். நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கிட்ட பொறுமதியான சாதனை உலகத்துல அல்லாஹ் தந்த இந்த பணத்தை வச்சு ஹஜ்ஜையும் கடமையான உம்ராவையும் செய்யறதுதான் எங்களுக்கு ஆக புத்திசாலித்தனம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாஜிமார எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்கண்டா சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். இந்த ஹாஜிமாரும் இந்த உம்ரா செய்யக்கூடிய மக்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதுக்குழு இவங்க ஹஜ்ஜி முடிச்சுட்டு வாராங்கண்டா அவங்க வீட்டுக்கு போக முன்னால அவங்களோட கைய பிடிச்சி முசாபஹா செஞ்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்கட பாவத்துக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. ஏனென்றால் இப்ப அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாரார். அவர் ஹஜ்ஜ முடிச்சுட்டு வார நேரம் ஒரு மலக்கு அவருடைய தோலை தட்டி சொல்றாராம், உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. சரி, நீ இவ்வளவு காலம் இவ்வளவு பாவம் செஞ்சாய், நீ இவ்வளவு காலம் இவ்வளவு தவறு செஞ்சாய், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான், போ உன்னோட ஊருக்கு போய் புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பி, சிறந்த ஒரு மனுஷனாக மாறி, இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை விட்டுரு, அல்லாஹுடைய இடத்துக்கு அல்லாஹ் உன்னை ஒரு விருந்தாளியாக இருக்கான் என்று அந்த மலக்கு சொல்லி அனுப்புவார். எனவே அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தாராங்க, உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுண்டா, ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்துச்சுண்டா, இதை நீங்க வாழ்க்கையில பிற்படுத்திடாதீங்க. வார வருஷம் செய்வோம், அதுக்கு அடுத்த வருஷம் செய்வோம் என்று வாழ்க்கையில பிற்போடுறாமல் இல்லை இது. ஏனென்றால் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்றது உங்களுக்கு தெரியாது. நாங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருக்கிற எல்லாரும் ஹயாத்தோட தான் இருக்கிறோம். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயும் ஹயாத்தோட தான் இருந்தோம். 2020 வரைக்கும் ஹஜ்ஜி செய்யறதை விட 2020க்கு பிறகு ஹஜ்ஜி செய்யறது கஷ்டம். இதை யாரும் நீங்க மறுக்க மாட்டீங்க. அது வரைக்கும் ஹஜ்ஜுடைய ரேட்டும் குறவு, அதுல இருந்த பிரச்சனைகளும் குறவு. கோவிட்டுடைய பிரச்சனைக்கு பின்னால ஹஜ்ஜுடைய விலைவாசிகளும் கூடி இருக்குது. நாங்க இன்னும் காலம் தாழ்த்துவோம் என்றா, இதை விட விலைவாசிகள் கூடி போகும் என்றா எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்குள்ள நாங்க ஆகிருவோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும், ஹஜ்ஜி செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருந்தும், யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றலையோ அவன் மௌத்தாகிற நேரம் யஹூதியாக, ஒரு கிறிஸ்துவனாக மௌத்தா போகும். ஒரு யஹூதியா மௌத்தா போறது பரவாயில்ல, ஒரு நசாராவா மௌத்தா போறது பரவாயில்ல, ஹஜ்ஜி செய்யாம மௌத்தாகிறது அதை விட பயங்கரமான ஒரு விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல சொல்லுவாங்களாம், முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு ஜகாத் எடுத்துட்டு வாங்கன்னுவாங்க. முஸ்லிம்கள்ட்ட ஜகாத் எடுங்க, காஃபிர்கள்ட்ட இருந்து டெக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யலையோ அவர்கிட்ட இருந்து ஜகாத் இல்ல, அவர்கிட்ட இருந்து டெக்ஸ் எடுங்க, ஏண்ட பார்வையில் அவன் ஒரு காஃபிர் மாதிரி. மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம், யாரு ஹஜ்ஜி உம்ரா செய்யாம இருக்கிறானோ கடமையாகியும் அவனை நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அவன் ஒரு யஹூதி என்று சொல்லுங்க, அவனோட நசாரான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா அவ்வளோ பாக்கியமான ஒரு அமல நாங்க உடல்ல ஆரோக்கியம் மீக போகவே செஞ்சிருவோம். சிலவங்க சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சம் வயசு போன பிறகு ஹஜ்ஜி செய்வோம், 60 வயசு தாண்டின பிறகு ஹஜ்ஜி செய்வோம். ஏன்? அப்பதான் 60 வருஷம் செஞ்ச பாவத்தையும் அல்லாஹு தாலா ஒரே ஹஜ்ஜோட மன்னிச்சிருவான். அவருக்கு என்ன நிச்சயம், அவர் அடுத்த செகண்ட் உஸ்ரோடு இருப்பார் என்று சொல்லி. அந்த வயசுல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு அவருக்கு அரஃபால அந்த சூட்ல அந்த வெயில்ல நிக்கலுமா, அவருக்கு அந்த 30-40 லட்சம் மக்களுக்கு இடையில இவருக்கு தவாஃப் செய்யலுமா நல்ல முறையில? என்ன அமல் ஆரோக்கியமா செய்யலும்? நாங்க ஆரோக்கியமா இருக்கிற நேரமே எங்கட பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டோம், எங்கட வீடு வாசல கட்டி முடிச்சிட்டோம், தேவையான வாகனங்களை வாங்கி போட்டுட்டோம், எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பொறவு என்று சொல்லி அதை நாங்க பிற்போடல.
இதையும் வாழ்க்கையில பாக்கியமான அமல உடல்ல ஆரோக்கியம் மீக்க போகலே செஞ்சு கொள்வோம். ஆரோக்கியம் மீக்கிற நேரமே அதை செஞ்சு முடிச்சு கொள்வோம். அது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த சின்ன வயசுல நல்ல ஆரோக்கியம் இருக்கிற நேரம் அந்த அமலை முடிச்சுட்டு வாரது. எங்க ஊர்ல ஹஜ் செஞ்ச நிறைய மக்கள் இருக்கிறான். இன்னைக்கு அவங்களுக்கு 60 வயசு தாண்டி. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க எத்தனை வயசுல ஹஜ்ஜிக்கு போனீங்க? 40-50 வயசுக்குள்ளால அவனோட ஹஜ்ஜி அவங்க முடிச்சுட்டாங்க. 40-50 வயசுக்குள்ளால அவனோட ஹஜ்ஜி முடிஞ்சு. இன்னைக்கு அவங்க உள்ளத்துல பாரம் ஒன்று இல்ல, பயமும் இல்ல. மௌத்தாகினா இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெற்றோர்கள் அவங்க மௌத்தாகி கபருக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல வாழ்ந்த நேரம் பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த சொத்தை அவங்களோட பிள்ளைகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் யோசிக்கணும், என் வாப்பா கபர்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றா என் வாப்பாவுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றி முடிக்கணும். ஒரு சஹாபி வந்தா ஹஜ்ஜத்துல் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என் வாப்பாக்கு ஹஜ்ஜி கடமை, வசதியா தான் அவர் வாழ்ந்தாரு, ஆனா ஹஜ்ஜ செய்யாம மௌத்தாகிட்டாரு, இப்ப என்ன செய்யற யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது கடன், அது கடன். உன்னை வாப்பா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, அதை கொடுக்காம மௌத்தாகினா அதை நீ கொடுப்பியா இல்லையா? யா ரசூலுல்லாஹ், கொடுப்பேன், கொடுக்க தானே வேணும். மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடனாக முக்கியம். அந்த கடனை நிறைவேற்றுங்கன்னு சொன்னான். எனவே கபருக்குள்ளால அவங்க சந்தோஷமா நிம்மதியாக வாழணும் என்றா அவங்களுக்கு கடமையான ஹஜ்ஜை நாங்க நிறைவேற்றோம். இன்னைக்கு சிலவங்க கேட்பாங்க, ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு சல்லி இருக்கும், எத்தனை கோடி சல்லி இருக்கும். ஒரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நாங்க இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இவ்வளவு பெரும் பாக்கியங்கள் அதுல இருக்குது, நாங்க ஹஜ்ஜு செய்யணும், அதுக்கு நாங்க எங்களுக்கு எப்ப அந்த ஹஜ்ஜு கடமையாகும், எந்த விஷயங்கள் இருந்தா எங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாத். இதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. ஜாத் என்று சொல்றது, ஒருவர் அவருடைய வீட்டில இருந்து ஹஜ்ஜிக்கு போய்த்து திரும்புற வரைக்கும் அந்த ஹஜ்ஜிக்கு எவ்வளவு செலவு போகுமோ அந்த பணமும், இவர் போய்த்து வார வரைக்கும் அவங்களோட மனைவி பிள்ளைகளுடைய அந்த ஒரு மாச செலவுக்கு எவ்வளவு சல்லி போகுமோ அந்த அளவு பணமும் மொத்தட்ட இருந்துச்சுண்டா அவருக்கு ஹஜ்ஜி கடன். சும்மா எங்கட சல்லியில சொல்றேன்டா, ஒரு 20 லட்சம் போகும் ஹஜ்ஜிக்கு போய்த்து வாரத்துக்கு. உதாரணம், அந்த ஒரு மாசம் அவருடைய பிள்ளைகளோட படிப்பு, மனைவியோட உம்மாப்போட செலவு எல்லாம் பார்க்கிற நேரம் ஒரு 5 லட்சம் வைப்போமே, அப்படியும் இருக்காது, 25 லட்சம். இதை விட ஒத்தட்ட பணம் இருந்துச்சுண்டா அவரும் ஹஜ் செய்யக்கூடிய ஒத்தர் தான், அவரும் ஹஜ் நிறைவேற்ற வேண்டிய ஒத்தர் தான். இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்ல, எங்கள்கிட்ட கையில சல்லி இல்ல. அப்ப உங்களோட சல்லி எங்க இருக்குது? அது வியாபாரத்துல இருக்குது. வியாபாரத்துல எவ்வளவு முதல் இருக்குது? இத்தனை இத்தனை கோடி இருக்குது முதல். அதுல வரக்கூடிய லாபம், அந்த லாபம் உங்களோட குடும்பத்துடைய செலவுக்கு போதுமா? ஓ, எங்களோட குடும்பத்துடைய செலவுக்கும் போதும், அதை விட மேல் மிச்சமாக லாபம் வருது. உதாரணமா 1 கோடி முதல் போட்டிருக்காரு வியாபாரம், மாசம் 2 லட்சம் லாபம் வருது. இவருடைய குடும்ப தேவைக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் இருந்தா போதும், 1 லட்சம் இருந்தா போதும். அப்படி ஒரு நிலைமை வருமெண்டா அந்த 1 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பணத்தில இருந்து ஹஜ்ஜிக்கு தேவையான பணத்தை எடுப்பார், அதுல ஹஜ்ஜ முடிச்சுட்டு வந்துருவார். இவர் வாழ்ற வீடு இருக்குது, அந்த வீடு மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஊருடைய சிச்சுவேஷனை பொறுத்த மாதிரிக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பொறுமதியான வீடு இருந்தா போதும். ஆனா இவர்த வீட பார்த்தா 2.5 கோடி 3 கோடி பொறுமதி. இவர் சொல்றார், எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்ல, சல்லி இல்ல கையில என்ற. இவருக்குள்ள வழி, இவர் அந்த வீடை விற்பார். அந்த வீடை வித்துட்டு அந்த பணத்துல ஹஜ்ஜ செஞ்சுட்டு வருவார். மீதமுள்ள பணத்துல இன்னொரு வீடை வாங்கிக் கொள்வார். வாகனம் இருக்குது, ஒரு வாகனம் இருந்தா போதும், 2-3 வாகனம் இருக்குது. தேவையில்லாத வாகனத்தை வித்துட்டு ஹஜ்ஜிக்கு போய்த்து வருவார். அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் இருக்கிற ஆக பெரிய ஒரு முசீபத் இருக்கு. அது என்ன முசீபத்துண்டா, நாங்க அல்லாஹ்க்கு சொல்லாம சொல்றோம், யா அல்லாஹ் ஏண்ட இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீ சுருக்க முடிச்சுதா, அதுக்கு பிறகு ஓண்ட கட்டளைகளை நான் நிறைவேற்றேன். எனக்கு இந்த காணி எடுக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்குது,
எனக்கு இப்படி ஒரு வாகனத்தை வாங்கி தரணும் என்று ஆசை இருக்குது. இந்த ஆசைகள் நிறைவேறி முடியட்டும், அதுக்கு பிறகு என் ஹஜ்ஜை நான் நிறைவேற்றேன். இந்த பிச்சைக்கார எக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் எப்பயும் எக்ரி ஆக மாட்டான். அல்லாஹுடைய எக்ரிமெண்ட் என்ன? முதல்ல நீ ஏந்த கடமையை நிறைவேற்றி ஓண்ட தேவைகளை நான் பூர்த்தி செய்றேன். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சரியாக நிறைவேற்றுங்க, அது உங்களோட வாழ்க்கையிலிருந்து ஏழ்மைய கஷ்டத்தை எப்படி இல்லாமாக்கும் என்றா, கரை பிடிச்ச இரும்ப கொண்டு போயிட்டு நீங்க அதை நெருப்புல காட்டுற நேரம் அந்த கரை எப்படி கலந்து வேறையாக போகுதோ இது மாதிரி நீங்க பாப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில இருந்து ஃபக்ர் இல்லாம போகும், ஏழ்மை கஷ்டம் இல்லாம போகும். இந்த வார்த்தையை யாரு சொன்னங்களுக்கு? நாட்டு ஜனாதிபதி சொன்னாரா? இல்லாட்டி எங்க ஊர்ல இருக்கிற மந்திரி சொன்னாரா? அவர் சொல்ற வாழ்க்கையில எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை. ஜனாதிபதி சொல்லிட்டான், வார வருஷமாகிற நேரம் இந்த பிரச்சனை இருக்காதா, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மந்திரி சொல்லிட்டாரு, உங்களுக்கு இதை நாங்க செஞ்சு தாரோம் என்று சொல்லி, அதுல நம்பிக்கை இருக்குது. அவன் பொய்யையும் சொல்லியிருப்பான், ஏமாத்தவும் சொல்லியிருப்பான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய பூமியில இருந்து எங்களுக்கு உறுதியாக சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜ செய்யுங்க, உங்களோட வறுமை எல்லாம் போகும். அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை வந்தா, எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை வந்தா, அந்த கடமையை செய்யக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்கு வரும். அதுக்காக நாங்க ஆசைப்படுவோம், அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி வைப்பான். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய மக்கள், ஏழை மக்கள், சரியான வீடு இல்ல, சரியான தொழில் இல்ல, உள்ளத்துல ஹஜ் செய்யணும் என்று கவலை இருக்கு. குறுகிய உணர்வுகளை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சேர்த்து சேர்த்து 10 வருஷம் 15 வருஷம் பணங்களை சேர்த்திக்கிறான். அவருடைய உள்ளத்துல வீடை பத்தின கவலை இல்ல, வியாபாரத்தை பத்தின கவலையும் இல்ல, ஹஜ்ஜிக்காக சல்லிய சேர்த்து சேர்த்து வாழ்க்கையில ஹஜ்ஜ முடிச்சிடுவாரா. ஆனா அல்லாஹ் எவ்வளவோ பரக்கத்தாக கோடி கணக்காக பணங்களையும் சல்லிகளையும் கொடுத்து அவருடைய உள்ளத்துல ஆசை வருது இல்லை.